அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 19/4/2024 அன்று நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட குழுவினர் 9 மண்டலத்திலும் நேரடியாக சென்று அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட பகுதியில் வசிக்கின்ற விவசாயிகள், விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி சங்கங்கள், மீனவர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு நடுத்தர நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவனர்கள், வணிகர் சங்கங்கள், வியாபாரிகள், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், பொதுநல சங்கங்கள், மாணவ மாணவர்கள், பொதுநலன் சார்ந்த அமைப்புகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், விளையாட்டு வீரர்கள், ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள், ஜல்லிக்கட்டு வீரர்கள், சுய உதவி குழுவினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த கோரிக்கைகள் மற்றும் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய மனுக்களை முழுவதும் ஆராய்ந்து முழுக்க தமிழக மக்களின் நலன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அந்தந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வகையிலும் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை மக்கள் முன் வேற என்னப்பா இருக்குது தம்பி? எந்த விதையும் மாறல, தெளிவாக தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே 19 சொல்லியிருக்கிறோம், 21 சொல்லியிருக்கிறோம், இப்போ சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு இது பூராமே மத்திய மாநில அரசு சார்ந்தது. இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். மத்திய அரசு வலியுறுத்திருக்கிறோம். இது மத்திய அரசாங்கம் தானே தேர்தல். திமுக ஃபாலோ பண்ணலையே, மக்களுக்கு கொடுப்பதில் யாரு? அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்கிறது, மத்திய அரசு வரி வசூல் செய்கிறது. மத்திய அரசும் இதுல நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த
அறிவிச்சிருக்கிறோம். மாநில முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அந்த நியமிக்கும் போது நியமனம் பண்ணணும்னு ஒரு முதல் என்ன காரணம்? ஆமாங்க, அப்பத்தாங்க ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த பணி நடக்கும். மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல் வடிவு கிடைக்கும். அதாவதுங்க எளிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. நீங்க வேணும்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க. நாங்க இப்ப இருக்கிற சட்டம் சரியாக இருக்குது, இதை எளிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க அனுமதி கொடுக்கப்பட்டு இந்த திருத்தத்தை நான் கொண்டு வந்திருக்கிறோம். அப்படியா? நிறைய இருக்குது. 133 இருக்குது, 133 இருக்குதுங்க. இதுல முக்கியமா இருக்கிறது மேகதாது அணைக்கட்டு விவரம். அதே போல நம்முடைய நிறைய இருக்குது, அதுக்காக சொல்றேன். அப்படியா? ரைட். அதாவது உச்ச நீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வேண்டும். வழக்காடு மொழியாக முக்கியமானதை மட்டும் சொல்றேன், மீதி எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் விளக்கமாக நான் கொடுத்துருக்கிறோம். வழக்காடு மொழி தமிழில் இடம்பெற வேண்டும் என்பது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் 100 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல. சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படணும், அதுவும் கொடுக்கல. இப்போ மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு அதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறோம். மேகதாது அணை, முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். பாலாற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அணியிழித்து வருகிறது அண்டை மாநிலம். அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவிரி குண்டார் வகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசுடைய இசைவு நிதி தேவை. மாநில அரசு கிடப்பில் போட்டிருக்குது, அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது. இந்த மாநில அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி வாங்கல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதியை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். கால்வாய் காங்கிரீட் திட்டம், பாண்டியாறு பொன்னப்பலா திட்டம், சிறுவாணி அணை தூர்வாரி சீரமைக்கும் திட்டம், மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்றுத் தேர்வு முறை, மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிமராமத்து திட்டம், கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு, இதர பிற்பட்ட வகுப்பில் மேல்நிலையினர் எனப்படும் கிரிமிலேயர் வருமான வரம்பை உயர்த்த வலியுறுத்துதல், உயிர்காக்கும் மருந்தின் விலைகளை குறைக்க நடவடிக்கை, இருசக்கர வாகனங்களுக்கென்று தனி பாதை அமைத்தல், மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம், சாயப்பட்டறை கழிவுநீர் பிரச்சனைக்கு தீர்வு, வகுப்பாரையும் பாதுகாக்கப்பட வேண்டும், வெளிநாடு வாழ் தமிழில் நலம் காத்திட நலவாரி அமைத்திட வேண்டும். நிறைய இருக்குது. பழங்குடி சாலை வசதி, சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாடு, விவசாயத்தை உயிர்நாடியாக காப்பது, மத்திய மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வு, மாநில அரசு கடன் பெற மத்திய அரசின் உத்தரவாதம், இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை, பெட்ரோல் டீசல் விலை, இது மிக மிக முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசுக்கு இருந்தது. இன்றைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க கச்சா எண்ணெயை. அப்போ ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதிகமாக இருக்கும்போது விலை உயர்த்துறாங்க. அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும்போது விலை குறைகின்ற போது குறைக்கிறதில்ல. ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது. அதே போல் எண்ணெய் நிறுவனத்திலிருந்து மத்திய அரசாங்கமே இதை ஏற்று இதை நடத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய கோரிக்கை. அதே போல் சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேணும். போதைப்பொருள் ஒழிப்பு,
நெகிழி பொருட்கள் நிரந்தர தடை, விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம், தடையெல்லாம் மும்முனை மின்சாரம், கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம், மாநில நிலைக்கான தேசிய வளர்ச்சி ஆணை செயல்படுத்துதல், தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல், நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல், தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்க பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல், தேவையான நிதியை வழங்குதல், மகளிர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா திட்டம், கிராம பொருளாதார திட்டம், இளைஞர்கள் வேலைப்பு, மீனவர் நலன், கிராமப்புறங்களுக்கு சர்வதேச விளையாட்டு பயிற்சம், இப்படி பல இருக்குது. நிறைய 133 அறிவிப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பும் கொடுத்திருக்கிறோம். ஏங்க இது மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் என்ன தப்பு கேட்கிறோம். அவைய கோரிக்கை இது 9 மண்டலத்துக்கும் நேரடியாக எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் சென்று அவர் கொடுக்கப்பட்ட மனு அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. இது மக்களுடைய பிரச்சனை தான். நாங்கள் இதை நான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறோம். இதில் தான் முழுசாக டீட்டெயிலாக இருக்குது. ஃபுல்லாக இதில் நீங்கள் கேட்குறதுக்கு முழு பதில் இதில் இருக்குது. தேர்தல் அறிக்கை இருக்குது. விளக்கமாக சொல்லணும்னா அது 2 பக்கம் இருக்குது. நீங்கள் பாருங்கள். நாங்கள் அதாவது என்ன பேசுகிறோம் நீங்கள் பார்க்கணும். அதாவது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர்ராஜா அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார். வேறு யாருமே பேசலை. காங்கிரஸ் கூட பேசல, திமுக கூட பேசல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.